கொடுக்காதவன் லிஸ்ட்டை படி. இந்தியன் இண்டஸ்ட்ரி, சிவா ஏஜென்சி, கஜா சில்க் ஹவுஸ், சிவகாமி கன்ஸ்ட்ரக்ஷன், சிக்கு ஃபைனான்ஸ், சுரேஷ் அண்ட் கோ, ஜிவி சிட் ஃபண்ட்ஸ், மொத்தம் 7 கம்பெனிண்ணே. எவ்வளோ வசூலாயிருக்கு? மொத்தம் 20 கோடிண்ணே. விட்ட வசூல் பண்ணால் 5 கோடி வசூல் பண்ணலாம்ண்ணே. எலெக்ஷனில் ஜெயிக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்கவுண்டரில் போட்டு தள்ளுவாங்க. தலைக்கு 2000 ரூபா கொடுத்தாவது ஓட்டு வாங்கணும். சரிண்ணே. அப்போ தான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் உயிரோடையே இருக்க முடியும். லிஸ்ட்டில் பணம் கொடுத்தவெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்தால் தப்பிச்சான். கொடுக்காதவன் நிலைமை என்னாவும் நேரில் போய் விளக்கமாக சொல்லு. மீதி 5 கோடி ரூபா வசூலாகணும். புரியுதா? சிங்கத்துக்கு ஃபோனை போடு. சரிண்ணே. என்ன பண்றேன்? ரகுவை பார்க்க வந்த சிஸ்டர். சிஸ்டரா? நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற நர்ஸ் நினைச்சியாக்க. மூஞ்சி மோகரையும் பாரு. கண்ணாடி வாசம் வீட்டு பக்கம் வா, காலை உடைக்கிறனாலே. ஹேய் ரம்யா, ஹே ரம்யா, காஃபி கொண்டு வா. ரகு, என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஹேய், நீ ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? இந்த பருப்பா சாயங்காலம் ரம்யாவை பொண்ணு பார்க்க வராங்க. ஹேய், சொல்லவே இல்லை. சித்தி, நல்லடமா சித்தி? எப்படிப்பட்ட இடமா இருந்தா உனக்கு என்ன? விருந்தாளி மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போற, அவ்வளவுதானே? அவங்க கிட்ட ஒரே பொண்ணுன்னு தான் சொல்லியிருக்கோம். உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கே தெரியும், நீ லேட்டா தான் வருவேன். இன்னைக்கு எங்க நேரத்துக்கு நீ சீக்கிரமா வந்துட்டேனா? அதனாலதான் சொல்றேன், 10 மணிக்கு இல்ல 11 மணிக்கு வந்தா போதும், அவ்வளவுதான். பாய், சின்ன சின்ன பீஸா வெட்டுங்க பாய். இன்னும் சின்னதுனா மிக்சியில போட்டு தான் கொடுக்கணும். டேய் மனோ, எங்கடா போற? கோழி எங்க போன்னு கேட்ட விளங்குமா? கட்சி ஆபீஸுக்குதான். கட்சி ஆபீஸ்க்கா? சரி சரி, போற வரல கரீம்பாய் கடையில அந்த கோழியும் சைக்கிளையும் கொண்டு விட்டுரு, சாயந்தரம் கொண்டு வந்துருவாங்க. என்னது சைக்கிள் கோழி கரீம்பாயா? யோ, உனக்கு அறிவுதா இல்லைன்னா? ஏய் பின்னணியா, மக்களுக்காக உழைக்கிற ஒரு அரசியல்வாதி நடு ரோட்டு சைக்கிளும் கோழியுமா போனா என்ன நினைப்பாங்க? எவனாவது எனக்கு ஓட்டு போடுவாங்களா? இங்க பார், யார் யார் எப்படி எப்படி இருக்கணுமோ அதை அவன் தலையை எழுத்து. நீ இது, ஆயம் இது. இந்த கரை தாண்டா உனக்கு சோறு போட்டது. ஆமா, இந்த மிஞ்சு போன எலும்புல குழம்பு ஊற்றி சோட்டை போட்டு இவ்வளவு பெருமை பேசக்கூடாது. அடி ராஸ்கல், இப்ப நீ போறியா இல்ல என் பிள்ளை என்னை பாடாப்படுத்துறான், ஓட்டு போட்டு அவங்க நிலைமை தான் சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லட்டுமா? என்னோட லட்சியத்துல கைய வச்சிட்டேல, பரவாயில்ல இருக்கட்டும். இதெல்லாம் என்னோட அரசியல் சரித்திரத்துல ஒரு பக்கமா இருக்கும். மைக்காரங்க பஞ்ச ரொட்டி சைக்கிள் எடுத்துட்டு போடா. ஏய் சிக்கன் பாய். ஏய், நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு தோலை உரிச்சு ஆடு மாதிரி தொங்க விடுறேன் பாரு. பாய், இது ஆட்டுக்கறி தானே? ஓ, சும்மா விளையாட சொன்னியா? போயா. ஏய், சாப்பிட வரீங்களா இல்லையாடே? நான் சாப்பிட்டு தூங்க போறேன். இப்போ வரமாட்டீங்களா? அண்ணன் வந்திருக்காரு. ஓ, இதெல்லாம் வெளிநாடு போய் குடும்பத்தை காப்பாத்தோம்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு பாரு. என்னாச்சு? என்ன ஆச்சு? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஏன் பிடிக்கலன்னு சொன்ன? பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நாங்க கேக்குறதுக்குள்ளயும் மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டேன். அண்ணன் மேல ரொம்ப தான் பாசம். அப்பா, என்னப்பா ஆச்சு? நான் சொல்றேன்னு, எனக்கு ஒன்றும் வந்தவங்களை அவமானப்படுத்தணும்னு வேண்டுதல் இல்லைண்ணா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி கல்யாண செலவுக்கான பணம் எல்லாம் நீ ஃபாரின் போகணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துச்சு. அந்த 3 லட்சம் ரூபாய் அதை அம்மா எடுத்து செலவு பண்ணணும்னு சொன்னாங்கண்ணா. அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன்.
மாப்பிள்ளையே பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. பண்றதையும் பண்ணிவிட்டு எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. குத்துக்கல் மாதிரி ஈச்சேரில் உட்காந்துருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் ஃபாரின் போய் சம்பாரிச்சு இதை கட்டி கொடுக்க வாக்க. அவங்கள விடுன, நீ ஃபாரின் போய் சம்பாதிச்சிட்டு இதோட நல்ல மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டியானே. இதுக்கு போய் எல்லாரும் என்ன திட்டுறாங்கண்ணே. நல்ல வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. பணத்தை எப்போ வேணால் சம்பாரிச்சுக்கலாம். உன் கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோதாம்மா. நான் உனக்காக இது கூட பண்ணலன்னு வச்சுக்கேன், அதோட அசிங்கம் வேற எதுவும் இல்லைம்மா. சித்தி, ஏய் நில்லுப்பா, இங்கே வா. ஏப்பா 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 இந்த டயர் கம்பெனிக்கார ஒரு வாரமா அலைகிறேன், அவன் வேலையை முடிச்சு கொடுப்பா சொல்றா. So this is C7 tires. You'll get 12 months warranty and you will not get any problems while driving on the long drives. புரியுற மாதிரி அதெல்லாம் சொல்லப்படாது. நல்ல டயரா கெட்ட டயரா? Sir, it's a wonderful tire. சரியா அளவடு. நல்ல டயர், லேட்டஸ்ட் மாடல், சூப்பர். தள்ளு தள்ளு தள்ளு. Sir, please. What are you doing, sir? Sir, please. ஏய் கரெக்டா அளவடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிஞ்சு போன கிழிஞ்ச டயர் வாங்கி செருப்பு தச்சு போட்டுக்கிட்டு இருந்தாரு. பழச மறக்கூடாது பாரு, இதுல வசதி வேற வந்துருச்சு. அதனால புது புது டயரா கம்பெனியில் ஆர்டர் பண்ணி இப்போ செருப்பு தச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது நல்லா உழைச்சிச்சுன்னா மறுபடியும் ஆர்டர் உனக்கு தான். சிங்கம், எதிர்கட்சிக்காரங்க நம்ம மேல இருக்க கேஸை எல்லாம் கிளற ட்ரை பண்ணுவானுங்க. நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நம்ம ஜெயிச்சே ஆகணும். தோத்தா நம்ம ஐயா நம்மளே போடுதல சொல்லுவார். நாம தூக்க மாட்டோம் கடவுளை, வெற்றி நமக்கு தான். ஓட்டு போட்டோன்னா வெட்டி போட்டுற மாட்டேன். ஹே, நம்ம மேல பயம் இருந்தா வணக்கம் மட்டும்தான் போடுவான், ஓட்டு போட மாட்டான். போட வைக்கணும். கொஞ்ச நாள் நல்லதே பண்ணுவோம், நல்லவனாவே இருப்போம். உன் வேலை எலெக்ஷனுக்கு தேவையான பணம். காணிக்கை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க. 20 கோடி. சிங்கம், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயா ஃபோனை போட்டு தெளிவாக சொல்லிட்டார், உழைக்கணும்னா ஜெயிக்கணும். எலெக்ஷன் முடிவுக்கு நேரில் சந்திக்க வேணாம் என்ன? சரி கடவுளே. சொல்லு மச்சான், நான் படம் பாடு கால் பண்ணுறேன்டா. ஓகே மச்சான், பை பை. யாரா? கார்த்தி. எந்த கார்த்தி? 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே நல்லா நடிக்க வந்தோம். அவன் தமன்னா அனுஷ்காவோட நடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். நான் கண்ட நாய்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். அடிங்கன்னு ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், அப்புறம் அடிச்சிட போறேன். ஏன்டா லேட்டா? ஏன்டா லேட்டா? பார்த்தா தெரியல, நாளைக்கு மகாராஜா சேந்தியாமா, கடை லீவு. ஏண்டா ஒரு நாள் குடிக்காம தான் செத்தாட போயிருவாங்க. என்ன கூட்டம் தெரியுமா மாப்பிள்ள? குடிகார ராஸ்கல்ஸுங்க. எப்படியா நான் உள்ள வந்து ஒரு புல்ல பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்தா குடு குடு. இன்னைக்கு ஆப்பு நாளைக்கு ஆப்பு. மச்சான், ஷேக்ஸ்பியர் ஆம்லெட் பத்தி என்ன சொல்லிக்கிறா தெரியுமா? பெப்பர் அதிகமாக போட்டு சாப்பிட சொன்னாரா? பண்ணாட பண்ணாட. ஆம்லெட்டுக்கும் ஹேம்லெட்டுக்கும் வித்தியாசம் தெரியலனா மூடிக்கிட்டு உட்காரணும். ஊத்ரா. புது நம்பரா இருக்கு மச்சான். மேட்ரு மெசேஜ்டா. டேய் போற, அவனுக்கு போனேன். ஹலோ மச்சான், யாருங்க நீங்க? நீ ஃபோன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குற? லூசா நீ? ஏங்க, உங்க நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்குங்க. ஓ அதுவா, மிஸ் ஆயிருக்கும். ஆம்பளை எனக்கு படிக்கிறதே வெக்கமா இருக்குங்க, அவ்வளோ வல்கரா இருக்கு. சும்மா சீன் போடாம போனை வை. ஏய் சீனை போடாதியா, பொண்ணாச்சுன்னு பொறுமையா பேசுறேன், இல்லனா அவ்வளவுதான். ஏய் என்ன சரக்கு போட்டிருக்கியா? வளர்ற. ஐயா இனிமே தாண்டி போட போறேன், அதுக்கு முன்னாடி இருக்குது உனக்கு கச்சேரி. என்னடா பண்ணுவ? பெரிய என்னடா? ஐயோ
யாரே நீ? ஏய் நீ யாரா? தப்பார். ஐயோ பொம்பளை பட்டு குணமா பேசணும்டா. ஹலோ மேடம், நான் அரசியல் ஆண்டவன் பேசுறேன். என்னைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. போன்ல பேசதானே முடியும், பார்க்க முடியாது பொறம்போக்கு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? ஏய் நீ யாரா அவனுக்கு எடுப்பா? நேர்ல வந்தா செருப்பால் அடிப்பேன். ஹலோ, இல்ல நீங்க அவர் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் வேற, என்னோட வாய்ஸ் மாடல் எதுன்னு தெரியலங்களா? உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். போனை கட் பண்ணாம பேசிட்டு இருக்க. தோறுதல தூ. என்னது? ஹலோ ஹலோ, ஏய் ஹலோ, நான் யார் தெரியுமா? ஏய் இல்ல இல்ல, நீ அவன் நினைச்சு பேசுறீங்க. நான் எங்க அப்பனை பத்தி பேசாடி. ஏய் நான் பேச நீ பேசுறேன், என்ன பேசுறேன்? ஹோம்வொர்க் பேசிட்டு இருக்க. டேய் மாப்ள குடா. ஏய் அடுத்து நீயா? சொல்லுங்க சிஸ்டர். யாரா சிஸ்டர்? சாவகராக்கி நீ போறதே தப்பு. இல்ல நான் உனக்கு மாப்ள, அவ பொண்ணே இல்லடா. இந்த காலத்துல பசங்களோட பொண்ணுங்க தானே கெட்ட வார்த்தை அதிகமா பேசுறாங்க. இங்க வாங்க. வேணாங்க. நோ மை மதர் வேணாம். நோ நோ டாட். பாருங்க நான் பேசுறேன். ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்றீங்க. குர்ஆன் சொல்றீங்க. ஏய் என்னடி? ஏய் உன் அட்ரஸ் சொல்றேன். நேர்ல வந்து என்ன பண்றேன் பாரு உன்னை. போடா பொட்ட. நீ ஆம்பளையா இருந்தா உன் அட்ரஸ் சொல்லுடா, நானே நேர்ல வரேன். பொட்டையா? போடா டுபுக்கு டுபாக்கூர் தொம்ம. ஏய் 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 என்ன அசிங்கமா பேசுற? வாடா. ஐயோ என்ன? என்ன? ரொம்ப நேரம் பேசுறா மச்சான். போனே ஹீட் ஆயிடுச்சு. டேய் ஏய் என்ன? அவ என்ன திட்டுறா தெரியுமா? ஏய் அசிங்கமா திட்டுறாடா. ஐயோ ஏன் எப்படிடா அவ அப்படி பேசலாம்? ஏன்? டேய் என்னடா? என்ன நொன்னடா? ஏன்டா ஏன் சொல்லத்துக்கு போட்டு உடைச்ச? பின்ன எப்படிடா அவ என்ன பேசலாம்? ஏன்டா அப்படியே ஓ சொல்லத்துக்கு போட்டு உடைக்க முடியாதா? அவ எப்படி பேசுறா தெரியுமா? என்ன பொறம்போக்குடா. உனவே பொறம்போக்குடா. என்ன அதோட கேவலமா பேசுனாடா? அது என்ன பண்ண தெரியுமா? அவளுக்கு கச்சி குதிரணும் அப்படியே. டேய் ஆத்தாலே அப்படி ரோட் கழுத்துறா. உனக்கு தெரியுமாடா? அவ அசிங்கமா திட்டுறாடா. என்ன அசிங்கமா திட்டுறா? உனக்கு எங்கடா பாட்டு? செல்லு போனப்ப கூட கவலைப்படலடா. ஒரு புல்லு போச்சேடா. என்ன தினமாடா சொன்னா? என்ன மைத்த சொன்னா? டுபுக்குன்டாடா. உனியா டுபுக்குடா. என்ன போடா சொன்னாடா அவ. நான் அதுக்கு மேலே சொல்றேன். போச்சேடா. இப்ப எங்கடா போவிடாத? கிட்டத்தட்ட ஒரு நாள் வெயிட் பண்ணல சரக்காக. செத்துருடா. என்னடா சரக்குக்கு என்னடா பண்றது? சரக்குக்கு என்ன பண்றது? அங்க வருதான்னு பாரு. எல்லாரையும் மூட் அவுட் பண்ணி விட்டாடா.